ஒடிசியஸ், ராமாயணம், மகாபாரதம் இது 3க்குமே 10 சிமிலாரிட்டீஸ் இருக்கு. அதுதான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். என்னுடைய பேரு அதித்தி. இதான் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Instagramல என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் சிமிலாரிட்டி ஒரு வில்ல வச்சதுங்க. ஒடிசியஸ் ஆகட்டும், ராமர் ஆகட்டும், அர்ஜுனர் ஆகட்டும் யாராலயுமே தூக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வில்ல தூக்கி தனக்கான பார்ட்னர தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அல்லது தனக்கான பார்ட்னர் கூட மீண்டும் சேர்ந்தாங்க அப்படின்னும் சொல்லலாம். ஒடிசியஸ் நாட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா பெனிலோப்பி அதாவது அவருடைய மனைவிக்கு ஒடிசியஸ் தானா அப்படிங்கிற சந்தேகம் இருந்திருக்கு. அதனால யார் அந்த வில்ல தூக்கி 12 ஆக்ஸோட தலையையும் ஒரே ஸ்ட்ரெச்ல அம்பு விடுறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. யாராலையுமே அதை தூக்க முடியல. ஒடிசியஸ் தான் அந்த பரீட்சையை வெற்றிகரமா முடிக்கிறாரு. ராமர் சீதையை கல்யாணம் பண்றப்பையும் அர்ஜுனர் திரௌபதி அவர்களை திருமணம் பண்றப்பையும் இதே மாதிரி தான். ராமர் சீதையை கல்யாணம் பண்றப்ப சிவதனுசு அப்படிங்கிற வில்ல எடுத்து விட்டு தான் அந்த போட்டியில ஜெயிச்சாரு. அர்ஜுனனும் திரௌபதிக்காக வைக்கப்பட்ட இதே மாதிரி ஒரு போட்டியில தான் ஜெயிச்சாரு. 2வது ஹீரோ அவங்களுடைய சுயத்த மொத்தமா தொலைச்சிட்டு நிக்கிறது. ஒடிசியஸ் அவங்களுடைய ஐடென்டிட்டியே ரொம்ப மோசமா இருக்கும். வெளியவே தெரியவே தெரியாது. ஏன்னா ஒடிசியஸ் நாட்டுக்குள்ள வர்றப்ப ஒரு பிச்சைக்காரர் மாதிரி வந்திருப்பாரு. அவர் அந்த முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா அந்த போட்டி இருக்குன்ட்டு, அந்த போட்டிக்கு போறப்பவே எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. பாரு பிச்சைக்காரன் மாதிரி இருக்கான் இவன் இதெல்லாம் பண்ணிருவானா அப்படின்னு சொல்லிட்டு. அர்ஜுனரும் திரௌபதியை கல்யாணம் பண்றப்ப வேறொரு மாறு வேஷத்துல தான் வந்திருப்பாரு. யாராலையுமே அவ்வளவு சுலபத்துல அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியாது. அவங்களுடைய உருவம் எதை மறைக்குதோ அவங்களுடைய திறமை அவங்க யாருன்னு வெளிக்காட்டிருச்சு. 3வது ஒரு ராஜா அவருடைய நாட்டுல இருந்து நீண்ட நெடுக்காலம் வெளியே போறாரு அப்படின்னு வச்சுப்போம். அவ்வளோ கால பிரிவையும் அவருடைய தேசம் தாங்குமா? அவருக்கு உரித்தான சிம்மாசனம் அதே இடத்துல அப்படியே அவருக்காக காத்துக்கிட்டு இருக்குமா அப்படிங்கறதான் பெரிய கேள்வியே. ராமர் வனவாசம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய போரை சந்திச்சு இறுதியா அவருடைய நாட்டுக்கு திரும்பி போறாரு. நம்ம ஒடிசியஸ் அவர்கள் ஒரு பெரிய போரை வெற்றிகரமா முடிச்சு அதுக்கப்புறம் அந்த பயணத்தினால பல வருட காலம் டிலே ஆகி தன்னுடைய இடத்துக்கு திரும்பி வர்றாரு. ராமருக்கு இந்த விஷயத்துல கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருக்கும் ஒடிசியஸை கம்பேர் பண்றப்ப. ஏன்னா ஒடிசியஸ்க்கு திருப்பி இந்த த்ரோனை எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கே அவர் தன்னுடைய அரண்மனைக்குள்ளே ஒரு பெரிய சண்டை செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. 4வது பெண் கதாபாத்திரங்கள் பெனிலோப்பி இன்டு சீதா. இவங்க 2 பேருமே கணவனை பிரிஞ்சு வாழறவங்க. ராவணன் கடத்திட்டு வந்ததுனால சீதை கஷ்டப்பட்டு மன வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய கணவன் நாட்டுக்கு இன்னும் திரும்பி வரலையே, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வேற கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இவ்ளோ பிரஷர் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி பெனிலோப் பயங்கர கஷ்டத்துல இருக்காங்க. நம்ம பெனிலோப்பியோடைய அந்த அரண்மனைக்கே நிறைய சூட்டர்ஸ் ரெகுலரா அவங்க அங்கே தங்கலாம் ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வேற வழியே இல்லாம நான் டெய்லி நைட்டு ஒரு போர்வை தைச்சு முடிக்கிறேன். அதை தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பகல்ல எதை தைக்கிறாங்களோ ராத்திரி அவங்களே அதை போய் ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. தன்னுடைய கணவனுக்காக காத்திருக்கிறது அப்படிங்கறதுல 2 கேரக்டர்ஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. 5வது லங்கா இன்டு இத்தாக்கா. தன்னுடையதை எடுக்கிறதுக்காக ஹீரோ எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கறத சொல்றது. ஸ்ரீலங்கால தன்னுடைய மனைவி கவர்ந்து செல்லப்பட்டிருக்காங்க. அவங்க மன வருத்தத்திலையும் பிரிவுலையும் கஷ்டத்திலையும் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு ராமர் அவர்கள் போறாரு. அதே மாதிரியே நம்ம பெனிலோப்பி கணவனை பிரிஞ்சு என்ன பண்றதுன்னே தெரியாம மண்டைய உடைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில இவ்ளோ கஷ்டம் வலி வேதனை எல்லாம் யாருக்காகனா அவங்களுடைய மனைவிக்காக தான். அடுத்த பொதுவான விஷயம் ஹீரோவோட திருமணமே ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கிறது. 3 கதாபாத்திரங்களுமே அதாவது நம்ம மகாபாரதத்துல அர்ஜுனரை எடுத்துப்போமே, ராமாயணத்துல ராமர் அண்ட் ஒடிசியஸ்ல ஒடிசி 3 பேரோட திருமண வாழ்க்கையும் ஒரு கட்டத்துல ஒரு பெரிய கேள்விக்குறிக்குள்ளாகுது. அர்ஜுனர் அவர்கள் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த வீட்டுடைய வாசல்ல நின்னு சொல்றப்ப 5 பேரும் பகிர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஒரு பிரச்சனை ஆயிருது. ஆனா அதுக்கப்புறமா அதை ஒருவாறு சமாளிச்சு நிறைய விஷயங்கள் அதனால நடந்தது. நம்ம ராமர் அவர்களுக்கு ராவணன் டைரக்டான திருட்டு அவங்களுடைய திருமணத்துக்கு. ஒடிசியஸ் பெனிலோப்பிய பார்க்குறப்ப அவங்களோட சேர்த்து டெலிமேட்சஸ் அப்படிங்கிற அவங்க மகனும் அப்பா இல்லாம வளர்ந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அடுத்தது மாறுவேஷத்துல வர்றது. இந்த மீச மறு வைக்கிற அந்த மாதிரி மாறுவேஷம் கிடையாது. இது ப்ராப்பர் மாறுவேஷம். ஒடிசியஸ் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வர்றப்ப யாருக்குமே தெரியல அவர் யாரு அப்படின்ட்டு. அவருடைய நாய்க்கு மட்டும் தான் தெரியும். ஆஹா என் ஓனர் திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஓனரை பார்த்ததுக்கு அப்புறமா ஓனர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல பெட் பேரண்ட்னும் சொல்லலாம் இந்த காலத்து டெர்ம்ஸ் படி. அதுதான் ரொம்பவே பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். தன்னுடைய அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த நாய் இறந்தே போகும். இவ்வளவு வருஷமா அந்த நாய் அப்பாக்காக தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கும். அனிமல்ஸ்க்கு மனிதர்களை விட சென்ஸ் பண்ற கேப்பபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த மாதிரி தான் போல இருக்கு. மகாபாரதத்துல அஞ்ஞாதவாசமும் இதே மாதிரி சொல்லலாம். அவங்க குறிப்பிட்ட வருடங்கள் வனவாசத்துல இருந்ததுக்கு அப்புறமா அஞ்ஞாதவாசத்தையும் முழுமையா முடிக்கணும். அப்பதான் அவங்களுடைய அந்த மொத்த டியூரேஷனுமே கம்ப்ளீட் ஆகும். ஒருவேளை அஞ்ஞாதவாசத்துல புடிச்சிட்டாங்கன்னா திருப்பி ரிப்பீட் பண்ணணும் எல்லாத்தையுமே. மாறு வேஷத்துல அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தாங்க. 3 காப்பியங்கள்லயுமே கடவுள்களாகட்டும், சூப்பர்
நேச்சுரல் விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து கதைக்கு ஹெல்ப்பும் பண்ணும், பெரிய பெரிய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். ஒடிசியஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ற விஷயத்துல கிரேக்க கடவுள்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய சண்டை, பிரச்சனை எல்லாமே வரும். நம்ம மகாபாரதத்துல வந்து நம்ம பஞ்சபாண்டவர்களுடைய அப்பாக்களும் வந்து பெரிய பெரிய தேவர்கள். அவங்க எதிர்க்க சண்டை போடுற ஆளுங்களும் வந்து சாக்ஷாத் இறைவனோட அருள அப்படியே வாங்குனவங்க. ஸோ, அதனாலேயும் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். அடுத்த விஷயம் வந்து இந்த மொத்த கதையிலயுமே போர் தான் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா, அது வந்து ஒரு 30% அப்படின்னு சொல்லலாம். மற்ற 70%ம் வந்து வீட்டுக்கு திரும்ப கஷ்டப்படுற ஆளுங்க, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய நாடு, தனக்கான விஷயங்கள எடுக்க கஷ்டப்படுறவங்க அப்படிங்கிறது தான் இதுல ஒரு மெயினான விஷயமே. ஆனா, இது 3யுமே கம்பேர் பண்றப்ப, மகாபாரதத்தில தான் வந்து போர் சீக்வென்ஸஸ் ரொம்பவே ஹெவியா இருக்கும். அதாவது அவங்களுடைய நாட்டுக்கு திரும்புறதுக்கான போர் சீக்வென்ஸ்ல, மகாபாரதத்தில தான் வந்து ஹெவியா பல தரப்புகள்ல இருந்தும் சண்ட, பல பேர் வருவாங்க ஹெல்ப் பண்றதுக்காக. பல உபதேசங்கள், பல வாழ்க்கை பாடங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். ஒடிசியஸ்க்கு அந்த மெயினா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வார் தான் ரொம்ப கஷ்டமானதா இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய நாட்டுக்கு திரும்பி வர்றப்ப, அந்த பயணத்த அவர் எப்படி முடிக்க போறாருன்ற சிரமம் மட்டும் தான் இருந்தது. ஸோ இதுதான் வந்து ஒடிசி இன்டூ ராமாயணா இன்டூ மகாபாரதம் அதோடைய கேரக்டர் கம்பேரிசன்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி கேரக்டர் கம்பேரிசன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி எது வந்து ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆச்சு? இந்த வீடியோக்கு கனெக்டபிளா இல்ல. ஜெனரலாவே வந்து நம்ம நெறைய ஒப்பிட்டு பார்ப்போம் இல்லைங்களா? எது உங்களுக்கு க்ளோஸா கனெக்ட் ஆச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் சூசிங் டூ வாட்ச் மை வீடியோ.